அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த 70 வருஷ கட்சி திராவிட கட்சி, 50 வருஷம் திராவிட கட்சி இதெல்லாம் வாய்ஸ் அவடால் விடுறாங்கல்ல. அதாவது நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நான் நேர்மை, நீதி, நியாயம், ஊழல் பண்ண மாட்டேன் அப்படின்னு எல்லாம் என்ன சொன்னாலும் மக்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நாங்கள் என்ன தான் திருட்டுத்தனம் பண்ணாலும், ஊழல் பண்ணி கோடி கோடியாக சொத்து சேர்த்தாலும் மக்கள் எங்களுக்கு தான் திருப்பி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு எந்த தைரியத்தில் சொல்கிறாங்க அப்படின்னா, பணம் கொடுத்துடலாம். ஈஸியாக பணம் கொடுத்தா மக்கள் மாறிடுவாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது. அது உண்மை தான். அது ஏன்னு சொன்னீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் இப்போது டிஎம்கே 5000 கொடுத்தாங்க. அந்த 5000 ரூபாயை பற்றி இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, இந்த மகளிர் அணி சார்பாக எல்லோரும் ஓட்டு கேட்கறதுக்கு வராங்க. இந்த பெண்கள்லாம் 200 கொடுத்தா போதும், 300 கொடுத்தா போதும் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டமாக சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு அண்டா கொடுக்குறாங்க, புடவை கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்துக்கிட்டு இருக்கிறது. அந்த வாங்கிக்கிட்டு அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம அண்ணா ஊழல் இருக்கக்கூடாது, நம்ம நல்ல ஆட்சி கொடுக்கணும், மக்களுக்கான ஆட்சியாக இருக்கணும், அது யார் மீது வரிச்சுமையை ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றத்துக்கான அரசியலை முன்னெடுக்கிறாரு. ஆனால் அதை பற்றிலாம் மக்கள் கவலைப்படலை. எனக்கு 200 நீ கொடுத்தா போதும், நாளைக்கு 500 கொடுத்தா போதும், நான் பிரச்சாரத்துக்கு வரேன், இதுக்கு வரேன்னு சொல்லிட்டு கூட்டமாக போகிறாங்க. இதை நினச்சா தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த நிலை மாறணும் அப்படின்றதுக்காக தான் அண்ணன் அரசியலுக்கே வராரு. ஆனால் இவங்கள மாரி ஆள் இருக்கிற வரைக்கும் கம்பல்சரி அது மாறாது, மாற்றமும் நிகழாது போல இருக்குது. அதை நினைக்கும் போது தான் கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது. அங்கங்கே திருமுனை பிரச்சாரம்னு சொல்லிட்டு இப்போ ஏடிஎம்கே தலைமையிலையும் டிஎம்கே தலைமையிலையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் டிவிகே சார்பாக எந்த ஒரு இதுவுமே நடக்கலை. திருவண்ணாமலை மாவட்டத்தில் நான் திருவண்ணாமலை மாவட்டம்னு இல்லை, நான் டவுனில் இருக்கேன். டவுனில் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி ஒரு சூழல் போயிட்டுருக்கும் போது இதில் எப்படி மாற்றத்துக்கான இது வரப்போகுதுன்னு இந்த இடத்துல தெரியல. மற்ற இடத்துல எப்படி போகுதுன்னு தெரியல. இது வரைக்கும் வீடு வீடாக டிவிகே சார்பாக யாரும் பேசினதாகவும் தெரியல. ஆனால் ஏடிஎம்கே டிஎம்கே சார்பாக நான் பார்த்துருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நடக்கலை. இது எப்படி திருவண்ணாமலையில் இந்த நம்ம டிவிக்கான ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறது தெரியல. வேலை செஞ்சால் மட்டும்தான், களப்பணி செஞ்சால் மட்டும்தான் இந்த மாற்றத்துக்கான வழிவகுக்கும். இல்லை என்றால் அது அகல பாதாளத்திற்கு தான் செல்லும். ஏன்னா ஏடிஎம்கே தலைமையில் வாரி இறக்கிறாங்க. புடவை, கூண்டான், சட்டி 200, 300, 500ன்னு அதை பெண்கள் எல்லாம் அது கொடுத்தாலே போதும் அப்படின்னு போகிறாங்க. இந்த நம்ம டிவிக்கு பசங்க ஒரு கூட்டத்துக்கும் போயிட்டு அந்த கூட்டத்துக்கு போயிட்டு அங்கே போயிட்டு ஃபோனில் டிவிக்கே அப்படின்னு காட்டிட்டா போகக்கூடாது. எதுக்குமே போகக்கூடாது. நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் போகக்கூடாது. நமக்கு தெரிஞ்சவர் அவர் கூப்பிட்றாரு, நம்ம மறுக்க முடியாது அப்படின்னு இருக்கக்கூடாது. போகவே கூடாது. அவங்களுக்கு தெரியணும், நம்ம பணம் கொடுத்தாலும் எந்த வேலையும் நடக்கலை, எதுவும் பண்ண முடியாது போல இருக்குது பணம் கொடுத்தா கூட அப்படின்ற எண்ணம் வரணும். ஆனால் அதை பண்ணுவாங்களான்னு தெரியல. பொறுத்து பார்ப்போம்.